بسم الله الرحمن الرحيم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் அல்லாஹ்வினுடைய ரசூலோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் அல்லாஹ்வினுடைய ஆயத்தில் இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, அந்த நாளும் அந்த தேதியும் நமக்கு தீர்மானிக்கப்பட்டால் நிச்சயம் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று சென்று விடுவோம். அப்படிப்பட்ட அந்த மரணத்தை குறித்துள்ள வசனங்களை நேற்றைய தினம் நாம் தொடர்ந்து அறிந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் பொதுவாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறை விசுவாசியாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் எந்த நேரமும் நமக்கு அந்த மரணம் சம்பவிக்கலாம். அப்படி அல்லாஹ்வினுடைய அந்த நாளும் தேதியும் நேரமும் நமக்கு நிச்சயிக்கப்பட்டால் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா, நமக்கு மறுமை நாளில் நாம் வெற்றியாளர்களா அல்லது நஷ்டவாளிகளா என்பதை அல்லாஹு தஆலா வானவர்களின் மூலம் நமக்கு தெரிவிப்பான் என்பது இஸ்லாமியவர்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் எப்பொழுதும் நமக்கு மரணம் சம்பவிக்கலாம். அந்த மரணத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் தயார் நிலையில் நிச்சயம் இருந்தாக வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை மரணிக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது எப்பொழுது? ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் தினசரி அவர்கள் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களாம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அதுதான் உண்மையும் கூட. அதை அல்லாஹ் சொல்கிறான் 39வது அத்தியாயத்தின் 42வது வசனம். அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா
அல்லாஹு தஆலா உங்களுடைய உயிர்களை மரணத்தின் பொழுதும் கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, நீங்கள் உறங்கச் செல்லும் பொழுதும் உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அல்லாஹ் ரெண்டு வாசகத்தை பயன்படுத்துகிறான். இந்த உலகத்தில் இருந்து நிரந்தரமாக விடைபெறுகிற அந்த பயணத்தின் பொழுதும் அல்லாஹ் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் இரவு நேரத்தில் தூங்கச் செல்லும் பொழுதும் உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத்த, யாருக்கு அல்லாஹு தஆலா மரணத்தை தீர்மானித்து விட்டானோ அந்த உயிரை மட்டும் தன் கைவசம் வைத்துக்கொண்டு வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலி முஸம்மா, மீதமுள்ள உயிர்களை ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக வேண்டி அல்லாஹ் திரும்ப அனுப்புகிறான். நாமெல்லாம் பகல் பொழுதிலே எழுந்து இயற்கையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்கு. தினசரி உங்களுக்கு மரணம் உண்டு. நாடிய உயிர்களை கையிலே வைத்துக் கொள்கிறான். அவன் நாடிய உயிரை திரும்ப அனுப்புகிறான். 39வது அத்தியாயத்தின் 42வது வசனம், 6வது அத்தியாயத்தின் 60வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது நான் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறேன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் அன்பானவர்களே, இரவு நேரம் என்பது ஓய்வெடுப்பதற்காக வேண்டி நாம் தூங்கச் செல்கிற அந்த இரவு நேரம் என்பது நிச்சயம் அந்த இரவோடு நம்முடைய வாழ்வு முடிவடையலாம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக இருந்தால் யாரும் காலை பொழுதை அடையவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இரவு நேரத்தில் நான் உங்களுடைய உயிர்களை பறிக்கிறேன். தூங்குகிற பொழுது நமக்கெல்லாம் உலகத்தோடு இருக்கிற தொடர்புகள் முறிக்கப்படுகின்றது. குடும்பங்களில் கூட நமக்கு அருகில் படுப்பவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் நமக்கு தெரியாது. அது ஒரு சிறு மரணம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நிரந்தரமான விடைபெறுகிற பயணத்தின் பொழுதும் தூங்கச் செல்லும் பொழுதும் நான் உங்களை மௌத்தாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக மரணத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அல்லாஹு தஆலா நம்மை அழைத்தாலும் நான் செல்ல தயார் என்கிற ஒரு ஏற்பாட்டோடு தான் இறை விசுவாசி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த நேரம் திடீரென நமக்கு மரணம் வந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யவில்லை, அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எந்த பாவங்களிலும் நான் ஈடுபடவில்லை, அவன் ஏவிய அவன் சொன்ன அனைத்து காரியங்களையும் என்னால் முடிந்தவரை நிறைவேற்றி உலகத்தில் வாழ்ந்தவன் நான். குறிப்பாக அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி வாழாதவன் நான். எப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கையோடு இறை விசுவாசிகள் உலகத்திலே வாழ வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த நேரத்திலும் உங்களுக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் இஸ்லாமிய அடிப்படையில் ஆன மரணமாக இருக்க வேண்டும். இவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் மரணித்தவர் என்று வானவர்களால் நம்முடைய மரணம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய லட்சியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், புகாரியில் 6306வது நபிமொழி. இந்த நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சில பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பெயர் சய்யிதுல் இஸ்திஃபார் என்ற ஹதீஸில் இடம்பெறுகிறது. மிகச்சிறந்த மிகப்பெரிய பாவ மன்னிப்பு. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்புக்குரிய வாசகத்தை கேளுங்கள் நண்பர்களே. அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே நீதான் எங்களுடைய ரப். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது யா அல்லாஹ். ஹலக்தனி, நீதான் எங்களை படைத்தாய். துஆவுடைய வாசகத்தை பாருங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே நீதான் எங்களுடைய ரப்.
லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லையா அல்லாஹ். ஹலக்தனி, நீதான் எங்களை படைத்தாய். வ அனா அப்துக, நான் உனது அடிமை யா அல்லாஹ், நான் உனது அடிமை, நீதான் எங்களை படைத்தாய். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீதான் எங்களுடைய ரப். வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உனக்கு செய்த, அல்லாஹுவே நான் உனக்கு செய்த வாக்குறுதியையும் உறுதிமொழியையும் என்னால் முடிந்தவரை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் யா அல்லாஹ். வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செய்த தீமைகளுக்காக வேண்டி உன்னிடத்தில் பாதுகாப்பும் தேடுகிறேன் யா அல்லாஹ். அபூலக பின்னிஅமதிக அலைய, அல்லாஹுவே இந்த உலகத்தில் நீ எனக்கு நிறைய அருள் கொடைகளை செய்திருக்கிறாய் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். வ அபூலக பிதன்பி, வ அபூலக பிதன்பி, நான் பாவங்கள் புரிந்திருக்கிறேன் என்பதையும் மறைக்காமல் அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யஃபிரு துனுப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. புகாரியில் 6306வது நபிமொழி. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? சய்யிதுல் இஸ்திக்ஃபார், மிகச்சிறந்த பாவ மன்னிப்பு. யார் ஒருவர் பகல் நேரம், சூரியன் மறைவதுகிற நேரத்தில், பகல் நேரத்தில் இந்த துஆவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவர் சூரியன் மறையும் முன்பு மரணித்தால் அவர் இஸ்லாத்தில் மரணித்தவரை போல் கருதப்படுவார். யார் ஒருவர் மக்ரிபுடைய நேரத்தில் இதை ஓதி சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக, ஃபஜ்ருக்கு முன்னதாக இரவு நேரத்தில் மரணிக்கிறாரோ அவர் இஸ்லாத்தில் மரணித்தவரை போல் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் இந்த துஆவை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மனனம் செய்ய வேண்டும். இது ஒரு பயிற்சி வகுப்பு. இது வெறுமனே பயானை கேட்டுவிட்டு செல்லக்கூடாது. பயானில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் நம்முடைய ஈமானுக்கு, தக்குவாவுக்கு தேவை என்று உடனடியாக தெரிந்தால் உடனே நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பிலே சிறந்த பாவ மன்னிப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஆ. காலையில் ஓதி மாலையில் மரணித்தால், இரவில் ஓதி பகலுக்குள் மரணித்தால் அவர் நம்முடைய மரணம் முஸ்லீமான மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் இரவு நேரத்தில் உங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது, நாடிய உயிர்களை அல்லாஹ் கையில் வைத்துக் கொண்டு மீதமுள்ள உயிர்களை அல்லாஹ் திரும்ப தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த உலகத்தில் தினசரி இரவு நேரத்தில் உறங்குகிறவர்கள் நம்மில் பலரும் உண்டு, எல்லோரும். ஆனால் உறங்க செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளியில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசுகிற வார்த்தையல்ல அந்த வார்த்தை. அவ்வளவு அசிங்கமான காட்சிகளை பார்த்து கொண்டு உறங்குகிறவர்கள் உண்டு. மதுபானங்கள் அருந்துகிற நிலையில் உறங்குகிறவர்கள் உண்டு. இரவு பொழுதை வேடிக்கையாக கழித்துக் கொண்டு உறங்குகிறவர்கள் உண்டு. இப்படி உறக்கத்தில் பல வகைகள் உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை விசுவாசி உறங்க செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் நமக்கு கற்றுத் தந்தார்கள்? அந்த இரவோடு கூட அல்லாஹ் நாடினால் உங்களுடைய முடிவு இருக்கலாம். ஆகவே நீங்கள் உறங்க செல்லும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் உண்டு, சுன்னத்துகள் உண்டு. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உறங்க செல்லும் பொழுது ஒது செய்யுங்கள், தொழுகைக்கு ஒது செய்வதை போல. காரணம், அந்த உறக்கத்தோடு நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டால் அது ஒரு சாந்தி சமாதானமான மரணமாக, அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய மரணமாக அந்த மரணம் அமைய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 6320வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கேளுங்கள் நண்பர்களே,
உறங்கச் செல்லும் பொழுது உங்களுடைய விரிப்பை நீங்கள் நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். தொழுகைக்காக வேண்டி ஒது செய்வதை போல நீங்கள் ஒது செய்யுங்கள். ஒது செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2, 3, 4 துஆக்களை உறங்கச் செல்கிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் மரணம் குறித்துள்ள ஒரு எச்சரிக்கை, அதை ஓதி அந்த இரவில் மரணித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி பரிசுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை கேளுங்கள். பிஸ்மிக ரப்பி, அல்லாஹுவே உன்னுடைய பெயரால், வலஅத்து ஜன்பி, நான் எனது முதுகை இதோ நான் படுக்கை அறையில் சாய்க்கிறேன் யா அல்லாஹ். வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, நீ நாடினால் நான் எழுந்திருப்பேன் யா அல்லாஹ். நான் எழுந்திருக்காமல் எனது உயிரை நீ கைப்பற்றினால் அதை உன்னுடைய கருணை பொருந்தியவர்களுடைய வரிசையில் நீ சேர்ப்பாயாக யா அல்லாஹ். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். தூங்க செல்லும் பொழுது உடனே போய் ஓடிச்சாடி தூங்காமல் நாம் செல்லு வருகிற ஒரு மரணத்தை நோக்கி செல்லுகிறோம். படுக்கை அறை என்பது ஒரு மரணம். நம்முடைய வாழ்வில் இதை ஓதி உறங்குகிறோம் அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? மீலாது விழா கொண்டாடுவதற்கா? இரவு நேரங்களில் ராத்தீப்புகள் திக்ர்களில் அவரை புகழ்வதற்கா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான். நாம் உண்ணும் பொழுது உடனே எடுத்து உண்ண முடியாது. நமக்கு ஒரு தூதர் உண்டு. அந்த தூதர் நம்மை எப்படி உண்ணச் சொல்கிறாரோ அப்படித்தான் உண்ண முடியும். மலையளம் கழிக்கும் பொழுது உடனே கதவை திறந்து உள்ளே செல்ல முடியாது. அங்கே நின்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் யோசித்து சொன்னதை கேட்டு அதன்படி நடக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு மரணத்திற்கு தயாராகி செல்கிறீர்கள் தூங்குகிற பொழுது, அது உங்களுக்கு இறுதி நேரமாக கூட அமையலாம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒருவர் உறங்கச் செல்லும் பொழுது ஒது செய்யுங்கள், ஒது செய்து விட்டு வலதுபுறமாக படுங்கள், படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஓத வேண்டிய துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். புகாரியில் 6311வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக், இறைவா உனக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படிந்து விட்டேன் யா அல்லாஹ். என்ன நடக்க போகிறது? தூங்கச் செல்கிறோம். தூங்கச் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தருகிற வார்த்தை அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக், அல்லாஹ் உனக்கு எதிரானவன் நான் அல்ல, என்னுடைய உள்ளம் உனக்கு அடிபணிந்த உள்ளம், என்னுடைய பகல் முழுக்க உள்ள என்னுடைய வாழ்வு உனக்கு கட்டுப்பட்ட வாழ்வு. ஆகவே அல்லாஹ்வே இதோ நான் கீழ்ப்படிந்து விட்டேன். வஃபவ்வலது அம்ரி இலைக், என்னுடைய காரியம் அனைத்தையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். இனி ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. என்னுடைய எல்லா காரியங்களையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். வல்ஜஅத் லஹ்ரி இலைக், என் விவகாரங்கள் அனைத்தையும் நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் யா அல்லாஹ். உன்னை தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் எது செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய உதவி, உன்னுடைய கிருபை, உன்னுடைய கருணை இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது யா அல்லாஹ். ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக், நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? உன் மீதுள்ள ஆசையாலும் உன் மீதுள்ள பயத்தாலும் தான் நான் இப்படி எல்லாம் சொல்லி உறங்குகிறேன் யா அல்லாஹ். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க் இல்லா இலைக், அல்லாஹ்வே தங்குமிடம், அல்லாஹ்வே தங்குமிடம் ஒதுங்குமிடம் உன்னை தவிர வேறு எனக்கு எங்குமே கிடையாது யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த வபிநபியிகல்லதி அர்ஸல்த, அல்லாஹ்வே உன் மீதும் நீ அருளிய வேதத்தின் மீதும் நீ அனுப்பிய தூதரின் மீதும் நான் ஈமான் கொண்டேன் என்று கூறிவிட்டு நீங்கள் உறங்கினால், யாருடைய கடைசி வார்த்தை, இரவினுடைய கடைசி வார்த்தை இந்த வார்த்தையாக அமைகிறதோ அவர்கள் மரணித்தால் இஸ்லாமிய மரணத்தை அவர்கள் தழுவியவர்கள் ஆவார்கள். இது வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். உறங்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை செய்து, அல்லாஹ்வே நான் உறங்கச் செல்கிறேன், என்னுடைய இந்த உறக்கத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீ பொறுத்துக்கொண்டு எனது இந்த உறக்கத்தோடு எனக்கு மரணம் நிகழ்ந்தால்
அந்த மரணத்தை உன்னுடைய அருளுக்குரியவர்களுடைய மரணத்தோடு, உன்னுடைய அன்பிற்குரியவர்களுடைய மரணத்தோடு எனது மரணத்தை நீ ஆக்கியா அல்லாஹ் என்கிற அருமையான துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்பர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறிய ஒரே வார்த்தை, நாமெல்லாம் மனப்பாடம் செய்வதற்கு மிக இலகுவான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹயா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் இதோ நான் தூங்கச் செல்கிறேன், நான் மரணிக்கிறேன், மேலும் நான் உயிர் பெறுவேன். அல்லாஹுவே, உன்னுடைய பெயரால் தான் நான் மரணிப்பதும் உயிர் பெறுவதும் உண்டு. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹயா. புகாரியில் 6312வது நபிமொழி. இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது நண்பர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது, நஸையில் வருகிற பாடத்தை பாருங்கள், நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது யார் ஒருவர் தொழுகைக்கு ஒது செய்வதை போல, எல்லா இடங்களிலும் பாருங்கள், தூங்கச் செல்லும் பொழுது ஒது, தொழுகைக்கு மட்டுமல்ல, தூங்கச் செல்லும் பொழுதே ஒது. யார் ஒருவர் ஒது செய்து சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை என்று ஒரு நபிமொழியும், 34 முறை என்ற ஒரு நபிமொழியும், 2 நபிமொழிகள் உண்டு. இதை சொல்லி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் 284, 285, 286 இந்த கடைசி வசனங்களை யார் ஒருவர் இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்னதாக ஓதி தூங்குகிறார்களோ அது அந்த இரவில் அவருக்கு போதுமானது. அவர் இரவு முழுக்க நின்று வணங்கியவரை போல் ஆவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு இறை நினைவோடு இரவில் உறங்கச் செல்கிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் நண்பர்களே? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டோடு தொழுகைக்கு செல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்களோ, ஒரு இபாதத்தை செய்ய சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட நெறிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ, அதே போன்றதொரு ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். தூங்கச் செல்லும் பொழுது ஒது செய்யுங்கள், தஸ்பீகள் ஓதுங்கள், ஓத வேண்டிய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஓதி உடம்பில் தடவுவதற்கு எங்குமே அனுமதி இல்லை நண்பர்களே. ஓதுவதற்கு, திக்ர் செய்வதற்கு நிறைய அனுமதிகள் குர்ஆனுடைய வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் உண்டு. ஆனால் ஒன்றில் ஓதி அதை உடம்பில் தடவுவதற்கு என்று எங்கும் அனுமதி கிடையாது. அது தூக்கத்தில் மட்டும்தான். நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி உடம்பு முழுக்க தடவி நீங்கள் உறங்கச் செல்லுங்கள். எவ்வளவு வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். குர்ஆனுடைய 3 அத்தியாயம், சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ருகள், மேற்கண்ட நபிமொழிகளில் இடம்பெறுகிற துஆக்கள், இவைகளெல்லாம் ஓதி நாம் உறங்குகிறோம். அந்த உறக்கம் நமக்கு இறுதி உறக்கமாக இருந்தால், அதே நேரத்தில் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டால், நிச்சயம் அல்லாஹு தஆலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை ஓதுகிற பொழுது இறை நம்பிக்கையோடு பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்கிற உறுதிபட உங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதித்து இதை நீங்கள் ஓதி மரணித்தால் இப்படி உங்களுக்கு நற்கூலி என்றார்கள். இதை நாம் நம்முடைய வாழ்வில் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்பர்களே. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் உறக்கத்திலே இருந்து எழுந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாடிய உயிரை கையிலே வைத்துக் கொள்கிறான், அவன் நாடிய உயிரை திரும்ப கொடுக்கிறான். திரும்ப அல்லாஹ் தஆலா பகல் பொழுதில் முழிக்கிறான், நமக்கு உயிர் வந்து விட்டது. அந்த ரப்புக்கு மீண்டும் ஒரு நன்றி செலுத்துங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 6312வது நபிமொழி, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுசூர். தூக்கத்தின் பொழுது எங்களை மரணிக்க வைத்த அந்த அல்லாஹு தஆலா, தூக்கத்தின் பொழுது எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி அல்லாஹ் திரும்ப எங்களுக்கு அந்த உயிரை தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும். நாமெல்லாம் அல்லாஹ்விடமே திரும்ப செல்கிறோம். தூங்கிய விழித்தவுடன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய துவா, அல்லாஹுவை பாராட்ட வேண்டிய ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள் நண்பர்களே. இவைகளெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? தூங்குகிற பொழுது நமக்கு அந்த மரணம் சம்பவித்தால்,
தூங்குகிற அந்த நேரமே நமக்கு ஒரு விடைபெறும் பயணமாக அது அமைந்திருந்தால், நிறைய பேரை பார்க்கிறோம், நல்லத்தான் இருந்தாருங்க, தூங்குகிற பொழுது நல்லத்தான் இருந்தாரு, காலையில் கூப்பிட்டா அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாருங்க நம்பாங்க. பார்க்குறோமா இல்லையா? எந்த நேரம், எந்த வடிவத்தில், எந்த ரூபத்தில் அந்த மரணம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாத நண்பர்களே. அதற்குரிய தயார் நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் மரணத்திற்கு எப்பொழுதும் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். மரணப்படுக்கை என்பது ஒரு இறை விசுவாசிக்கு அது ஒரு மலர் படுக்கை என்பார்கள். அந்த அளவுக்கு சந்தோஷமானது இறை விசுவாசிக்கு. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற ஒரு செய்தி, புகாரியில் 6507வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் அவர்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது இந்த செய்தியை சொல்லுகிறார்கள், கேளுங்கள். யார் ஒருவர் அல்லாஹுவை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை அல்லாஹுவும் பார்க்க விரும்புகிறான். யார் ஒருவர் அல்லாஹுவை தரிசிக்க வேண்டும் என்பதில் வெறுப்பு தெரிவிக்கிறாரோ அவரை பார்க்க அல்லாஹும் வெறுக்கிறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒருவர் எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மரணத்தை வெறுக்கிறோமே, அப்படியானால் அல்லாஹ் எங்களை வெறுக்கிறானா பார்க்க? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுவல்ல அதற்கு அர்த்தம். ஒரு இறை விசுவாசிக்கு மரணம் வரும் பொழுது, ஒரு இறை விசுவாசிக்கு மரணம் வரும் பொழுது அந்த இறை விசுவாசிக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். அது சக்கராத்துடைய அந்த வேலை குறித்து வரும்பொழுது நாம் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. நாம் இந்த உலகத்திலே இருந்து விடை வரும் பொழுது ஒரு 3 அதிபயங்கரமான ஒரு அதிசயத்தை பார்த்து தான் இந்த உலகத்திலே இருந்து நாம் விடை பெறுவோம். என்ன அதிசயம்? ஒன்று, இதுவரை நான் பார்க்காத மலக்குமார்களை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் பார்ப்போம். அது எந்த ஜாதி மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி. இனி ஒரு மலக்கல்ல, மலக்குனுடைய ஒரு ஜமாத், ஒரு கூட்டம் நம்முடைய உயிரை பறிக்க வருகிற அந்த ஒரு காட்சியை பார்க்காமல் யாரும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற முடியாது. இரண்டாவது, நம்முடைய உயிரை நாமே பார்ப்போம். உயிர் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் என்ன, நாம் பார்த்த நிலையில் நம்முடைய உயிர்கள் பறிக்கப்படும். மூன்றாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு பேசிய தூதர் யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு பேசிய தூதர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருக்கு ஒரு ஆசை, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய குரல், அந்த வாய்ஸ், அல்லாஹ்வுடைய அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த இறை தூதருக்கு பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை வந்து அல்லாஹு தஆலா உலகத்தில் பார்க்க முடியாது என தண்டித்த சம்பவம் திருக்குர்ஆனிலே உண்டு. இப்படி உலகத்தில் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்ட, அல்லாஹ்வோடு உரையாடிய ஒரு தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய பேச்சை நாம் எல்லோரும் கேட்போம் நண்பர்களே. அல்லாஹ்வுடைய பேச்சை நாம் எல்லோரும் கேட்போம். எப்பொழுது தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது விரிவாக இன்ஷா அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்தில் நாம் பார்ப்போம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு இறை விசுவாசி மரண நேரத்தை அடையும் பொழுது வானத்திலே இருந்து ஒரு அசரீர் வருமாம். அவருக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான் தன்னுடைய கருணையினால், அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவரை பொருந்திக் கொண்டான், அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையினால், தன்னுடைய அருளினால் அவருக்கு மிகச்சிறந்த இடத்தை அல்லாஹு தஆலா வழங்கவிருக்கிறான். அவனுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய கண்ணியம் அவருக்கு உண்டு என்கிற நற்செய்தி அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லப்படும். உடனே அந்த இறை விசுவாசி உலகத்தை விட மறுமையை விரும்புவார். உடனே அல்லாஹு தஆலா அவரையும் பார்க்க அதிக ஆர்வம் கொள்ளுவான். அவர் அல்லாஹுவை பார்க்க ஆசைப்படுவார், அல்லாஹும் அவரை பார்க்க ஆசைப்படுவான். அதுதான் அந்த நபிமொழிக்கு அர்த்தம். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை மறுப்பாளர் அல்லாஹுவை பார்க்க விரும்ப மாட்டார். காரணம், சக்கராத்துடைய நேரத்தில் வானத்திலே இருந்து அவருக்கு சொல்லப்படும் கடுமையான வேதனை, கடுமையான நரக வேதனை அவருக்கு உண்டு என்கிற கெட்ட செய்தி அவருக்கு சொல்லப்படும். உடனே அவர் பயந்து அந்த மறுமையை சந்திக்க வெறுப்பார், அல்லாஹுவை சந்திக்க வெறுப்பார், அல்லாஹ் அவரையும் சந்திக்க வெறுக்கிறான். இதுதான்
ஒரு இறை விசுவாசியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி அன்பர்களே. ஆக இறை விசுவாசிக்கு மரண நேரத்தில் எந்த பயமும் வேண்டாம். ஒரு இறை விசுவாசிக்கு மரண நேரம் என்பது ஒரு சந்தோஷம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். புகாரியில் 6502வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் என்னுடைய நேசனை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு நான் போர் செய்வேன் என்றான். அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய நேசனை பகைத்துக் கொள்கிறானோ, என்னுடைய இறை விசுவாசியை, என்னுடைய கருணைக்கு உரியவர்களை யார் உலகத்தில் பகைக்கிறார்களோ அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்வேன் அல்லாஹ் அறிவிக்கிறான். மேலும் என்னுடைய இறை விசுவாசி கடமையான இபாதத்துகளின் மூலம் என்னை நெருங்குகிறார். உபரியான நிறைய வணக்க வழிபாடுகளின் மூலம் மென்மேலும் அவர் என்னை நெருங்க முயற்சி செய்கிறார். அவர் என்னை நெருங்கினால் அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன். அவர் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுகிறேன். அவர் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன். மேலும் அந்த இறை விசுவாசி என்னிடத்தில் எதையாவது வேண்டினால் உடனே நான் கொடுப்பேன். அவர் பாதுகாப்பு தேடினால் நான் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பேன். மேலும் அந்த இறை விசுவாசியுடைய உயிரை நான் கைப்பற்றும் பொழுது, அதுதான் தலைப்புக்குரிய விஷயம், அந்த இறை விசுவாசியுடைய உயிரை நான் கைப்பற்றும் பொழுது நான் தயக்கம் காட்டுகிறேன். வேறு எதற்கும் நான் தயக்கம் காட்டுபவன் அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் தயக்கம் காட்டுகிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் இறை விசுவாசியுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் தயக்கம் காட்டுவதை தவிர வேறு எதற்கும் அல்லாஹு தஆலா தயக்கம் காட்டுவதே இல்லையாம். அந்த அளவுக்கு இறை விசுவாசி அல்லாஹ் நேசிக்கிறான். காரணம், அந்த இறை விசுவாசி உலகத்தில் வாழ வேண்டும், அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். மூமின்களுடைய பண்பாக கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அதிக ஆயலோடு வாழ முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம் என்ன? செய்து போன பாவங்களுக்கு பிரார்த்தனை செய்ய அவகாசம் வேண்டும். சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் அந்தஸ்தை அடைகிற இபாதத்துகளை செய்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு துனியாவில் நமக்கு அவகாசம் வேண்டும். அந்த அவகாசத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு இறை விசுவாசி யாராக இருந்தாலும் மரணித்து தான் ஆக வேண்டுமா இல்லையா? தூதர்களுக்கு கூட மரணம் உண்டுமா இல்லையா? அந்த விதியின் அடிப்படையில் அவர்களை நான் மரணிக்க செய்கிறேன், ஆனால் நான் தயக்கம் காட்டுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா அன்பர்களே, அல்லாஹ்வுடைய அரிசே அசைந்த ஒரு நபித்தோழருடைய மரணம் உங்களுக்கு தெரியுமா? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், எனது தோழர் சஅத் அவர்களுடைய மரணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது. காரணம், அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நேசித்த ஒரு தோழர். எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு தயார் நிலையில் இருங்கள், பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் இறை விசுவாசிகள், நீங்கள் முத்தகீன்கள், நீங்கள் மூமின்கள், நீங்கள் முஸ்லிம்கள், பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காரணம், அவன்தான் உங்களை அழைக்கிறான். எவன் உயிரை தந்தானோ, எவன் உலகத்தில் வாழ்கிற வாய்ப்பையும் அவகாசத்தையும் உங்களுக்கு வழங்கினானோ, அந்த வாய்ப்பை நல்ல நிலையில் பயன்படுத்தியவர்கள் நீங்கள். உங்களுக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நானே தயங்குகிறேன். இவருடைய உயிரை இப்பொழுது கைப்பற்ற வேண்டுமா? கொஞ்ச காலம் வாழ்ந்தால் போதாதா? நிரந்தரமான வாழ்வு இவருக்கு இல்லையா என்று அல்லாஹ் தயக்கம் காட்டுகிறான், இறை விசுவாசியுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 6507 6502வது நபிமொழி. ரெண்டு நபிமொழிகள் நமக்கு எதை உணர்த்துகிறது? இறை விசுவாசியோடு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு. இறை விசுவாசி அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமென்றால் எதையும் அதற்காக வேண்டி தியாகம் செய்ய அவர் தயாராக இருப்பார். காரணம், நமக்கு அல்லாஹ் வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை படியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டியே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் நாம். நம்முடைய இபாதத்துகள் அவனுக்காக வேண்டி செய்தவர்கள் நாம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நாம். நமக்கு எந்த பயமும் வேண்டாம். எப்பொழுது அல்லாஹ் அழைத்தாலும் நான் தயார்.
இனி நான் தயார் இல்லை என்றாலும் தப்பிக்க முடியுமா? அதுவும் முடியாது. எங்கும் ஓடி ஒழிய முடியாது, எங்கும் பூட்டி உள்ளறையில் அமர முடியாது, எங்கும் நாம் அந்த மரணத்தில் இருந்து தப்பிக்க எந்த முயற்சியும் மேற்கொண்டாலும் பலனளிக்காது. அதைத்தான் நேற்றைய தினம் பார்த்தோம். ஆக இறை விசுவாசிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இரண்டாவது வழிமுறை, உங்களுக்கு பயம் வேண்டாம். முதலாவது, தூங்க செல்லும் பொழுது மரணம் வரலாம், சொன்ன ஒழுங்குமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அது உங்களுக்கு ஒரு மரணமாக கூட அமையலாம். அந்த துவாக்களை ஓதி நம்முடைய வாழ்வில் அந்த தூக்கத்தில் பேணுகிற அன்பர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, இறை விசுவாசிக்கு அது ஒரு கவலை தரக்கூடிய காரியமோ, இறை விசுவாசிக்கு அது ஒரு பயப்படக்கூடிய காரியமோ அல்ல, அது ஒரு நற்பேற்றான ஒரு சம்பவம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி உள்ளார்கள். இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, மரணத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் அதை வெறுப்பார்கள், யாரும் அதை விரும்ப மாட்டார்கள், இறை விசுவாசிகளை தவிர. இறை விசுவாசிக்கு மரணம் என்பது ஒரு நற்செய்தியாக இருந்தாலும், மரணத்தை சுயமாக நாம் விரும்பலாமா? மரணத்தை தேடி நாம ஒரு முயற்சி எடுக்கலாமா? அல்லாஹ்வே எனக்கு மரணத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாமா என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு தடை உண்டு அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை பாருங்கள். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரியில் 5672வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, கடுமையான வயிற்று வலி அவருக்கு. அதற்குரிய சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற பொழுது தோழர்கள் அவர்களை பார்க்க வந்தார்கள். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற வாசகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் எங்களை தடுத்திருக்காவிட்டால், என்ன தடுத்திருந்தார்கள்? யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை தா, யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தா என்று மரணத்தை விரும்பாதே, மரணத்தை விரும்பி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காவிட்டால் நான் மரணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பேன் என்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். குடும்ப விரக்தி பெற்றோர்களுக்கு சாதாரணமாக ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் கஷ்டங்களும் துன்பங்களும் அடைகிற பொழுது இப்படி வாழ்வதற்கு பதிலாக சாகலாமே என்பார்கள். உண்டுமா இல்லையா? கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது எதையாவது குடித்து செத்து விடலாமா என்பார்கள். ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வரும் பொழுது, உடல் ரீதியான தீராத ஒரு நோய் வரும் பொழுதெல்லாம் அந்த மரணத்தை நினைத்து பார்த்து, இப்படியெல்லாம் வாழ்வதற்கு பதிலாக அல்லாஹ்வே எனக்கு மரணத்தை தா என்று யாரும் கேட்காதீர்கள். அதற்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உங்களுக்கு வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வாசகத்தை பயன்படுத்தி கேட்க வேண்டும் என்கிற வழிமுறையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படையுங்கள். வாழ்வதும் சாவதும், மரணமா வாழ்வா, அல்லாஹ்விடத்திலே ஒப்படையுங்கள். நீங்கள் ஒன்றை தேர்வு செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரியில் 5671வது நபிமொழி. இந்த நபிமொழியில் பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரல்லி. அல்லாஹ்வே, நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ வாழவை யா அல்லாஹ். நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ வாழவை யா அல்லாஹ். வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரல்லி. அல்லாஹ்வே, நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்யா அல்லாஹ். ரெண்டை கேட்கிற உரிமை மட்டும்தான் நமக்கு உண்டு. நாம மரணத்தை தா யா அல்லாஹ் என்று கேட்டு உடனே அந்த மரணம் வந்தால், இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மரணம் வந்தால் மறுமை நாளில் போய் நின்று கொண்டு பார்க்கிற பொழுது நன்மை குறைவும் தீமை அதிகமாகவும் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாமே, நிறைய இபாதத்துகளை செய்திருக்கலாமே, நிறைய கடமையான அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியங்களை செய்திருக்கலாமே என்று மறுமை நாளில் கை சேதப்பட்டு எந்த பலனும் இல்லை. அல்லாஹ்வே உலகத்திற்கு திரும்ப அனுப்பி நிறைய நற்கர்மங்களை செய்ய திரும்ப அனுப்பப்படவும் மாட்டார். ஆக இறை விசுவாசியை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் முடிவை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள் நண்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை பார்ப்பதற்காக வேண்டி சென்ற ஒரு சம்பவம். அந்த நபித்தோழர் கோழி குஞ்சு இருக்கிறது அல்லவா, அந்த கோழி குஞ்சை போல நோய்வாய்ப்பட்டு மிக சுருங்கி கிடக்கிறார். திடகாத்திரமான தோழர்.
அவரை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே நீயே பெரியவன் என்றார்கள். அந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், தோழரே உங்களுக்கு இந்த நிலைமை வருவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்விடத்தில் ஏதாவது வேண்டி விரும்பி நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா? அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறேன். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி மறுமையில் என்னை நீ தண்டித்து எனக்கு நரக வேதனை தராதே, தருவதாக இருந்தால் உலகத்திலே தா என்று நான் கேட்டேன் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன துவா? பாவத்திற்காக பரிகாரம் தேடி மன்னிப்பு தேடுவதற்காக யா அல்லாஹ் எனக்கு அங்கே கொடுக்க வேண்டிய தண்டனையை இங்கேதான் என்று கேட்கிற உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது? அல்லாஹ் கொடுத்தால் தாங்குகிற சக்தி உங்களுக்கு உண்டுமா? அல்லாஹ் தஆலா மறுமையில் கொடுக்கிற தண்டனையை உலகத்தில் கேட்கிற முறை நல்ல முறையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். கண்டித்து விட்டு சொன்னார்கள், துவாவை மாற்றியாம சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 201வது வசனம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் எங்களை சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்கிற துவாவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இருந்த அந்த தோழர் இந்த துவாவை ஓதிய பிறகு ஆரோக்கியம் பெற்று உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். நண்பர்களே, இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? இந்த உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் வேண்டாத வாசகங்களை சொல்லி கேட்கக்கூடாது. அல்லாஹ் தண்டனைகளை இறக்கினால் தாங்கவும் முடியாது. அல்லாஹ் தண்டனைகளை இறக்கினால் தாங்க முடியாது. யா அல்லாஹ், நான் பாவம் செய்தேன், ஒத்துக்கொள்கிறேன், நான் மறைக்கவில்லை. உன்னை தவிர என்னுடைய பாவத்தை வேறு யாருதான் மன்னிக்க முடியும்? நான் ஆதமுடைய மகன். எனது தந்தையே பாவம் செய்து சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவர். அவருடைய சந்ததிகளில் வந்தவன் நான். அவரையே சைத்தான் விடவில்லை என்பது என்னை விடுவானா? பாவம் செய்தேன், ஒத்துக்கொள்கிறேன், நான் மறைக்கவில்லை. எனது பாவத்தை, அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை, பாவத்தை சொல்லி உன்னிடத்தில் நான் பரிகாரம் தேடுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இறை விசுவாசியுடைய பண்பே தவிர, அல்லாஹ்வே நான் பாவம் செய்திருக்கிறேன், மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் உலகத்திலே தண்டனை செய் என்று அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்துவது தவறு. ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களோடு எப்பொழுதும் மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய துவாவுக்கு பெரிய ஒரு அளப்பெரிய மரியாதை உண்டு. காரணம், நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனிதனுடைய பாவம் தினசரி மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நோய்வாய்ப்படுகிற மனிதன் எப்பொழுதும் மனசை தளர விடக்கூடாது. அந்த நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் கேட்கப்படுகிற துவா உடனே அங்கீகரிக்கப்படும். ஆகவே தான் அவருக்கு அந்த நிலைமை. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நாம் பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்னவென்றால், தூக்கத்தின் பொழுது நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுவது. தினசரி ஒரு இறை விசுவாசி மரண சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நியதிகள், ஏற்பாடுகள் இவைகள் எல்லாம். அந்த தூக்கம் மரணம் என்று அல்லாஹு தஆலா 39வது அத்தியாயத்தின் 42வது வசனத்திலும் 6வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். தூக்கம் என்பது மரணம் தான். அந்த மரணத்தை தினசரி எதிர்கொள்வதுதான் தூக்கம் என்பது. அந்த தூக்கத்திற்கு செல்லும் பொழுது அதனுடைய ஒழுங்குமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தவைகள் எவைகள் என்பதை இந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். ஒரு இறை விசுவாசிக்கு, மரணத்திற்கு தயார் நிலையில் இருக்கிற ஒரு இறை விசுவாசிக்கு மரண சம்பவம் என்பது ஒரு சந்தோஷத்திற்குரிய நற்செய்திக்குரிய காரியம் தானே தவிர அது சங்கடத்துக்குரிய காரியம் அல்ல என்பதையும் நாம் பார்த்தோம். அப்படி ஒரு இறை விசுவாசிக்கு மரணம் என்பது, மரண சம்பவம் என்பது சந்தோஷத்திற்குரிய காரியமாக இருந்தாலும் அந்த மரணத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி கேட்கலாமா என்றால் அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற ஒழுங்குமுறைகளையும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் நினைவுறுத்தியதைப் போல புகாரியில் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை பார்த்து தூங்கச் செல்லும் பொழுது ஓத வேண்டிய துவாக்களை மனனம் செய்து இன்று இரவிலிருந்தாவது நாம் அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அன்பர்களே. மேலும் பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு இயற்கையின் அடிப்படையில் தள்ளாத வயதில் தான் எல்லோருக்கும் நிறைய பேருக்கு மரணம் வருவதுண்டு. ஒரு சில மக்களுக்கு திடீர் மரணம். திடீர் மரணம் என்பது எல்லோருக்கும் இல்லை. அது மிக ரேராக, மிக அரிதாக
இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மரண சம்பவங்கள். ஆனால் அதிகப்படியான மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டு தள்ளாத வயதில் மரணிக்கக்கூடிய மக்கள் நிறைய உண்டு. அப்படி ஒரு சக்கராத்துடைய நேரம் நெருங்கி நோய்வாய்ப்பட்டு ஒரு மனிதன் மரணித்தால் அது என்ன ஒரு கெட்ட மரணமா? அது என்ன ஒரு அபசகுணமான மரணமா? இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் பேசுவார்கள், அவன் செய்த தீய செயல்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்று மக்கள் கோபத்தோடு பேசுவார்கள். அது தவறு. அப்படி நோய்வாய்ப்பட்டு ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகிறான் என்றால் அந்த நோய் தனக்கு வரும் பொழுது அந்த இறை விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அந்த இறை விசுவாசியை சந்திப்பதற்காக வேண்டி நாம் செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறையும், அதே நிலையில் அந்த இறை விசுவாசி மரணித்தால் அவருக்குரிய சிறப்பையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம். வா ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.